அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நம்ம பார்த்திங்கன்னா பழையன பழகு அதில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமோட கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கோதாவரி அமைப்பை பற்றி எது உண்மை அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தீபகற்பத்தோட இது நீண்ட ஆற்று அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இது 3வது பெரிய ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபகற்பத்தில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறில் இது 3வது ஆறு பெரிய ஆறு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விடை பார்க்கலாம். பாருங்கள், இது இப்போது 2026 கேட்ட ரீசண்டான கேள்வி. சரிங்களா? ஓகே, கோதாவரி. ஓகேவா? கோதாவரி ஆறு பார்த்திங்கன்னா, கோதாவரி ஆறு இந்தியாவினுடைய 2வது பெரிய நதி. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. ஓகேங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் திரியம்பக் அப்படிங்கிற இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. இந்த கோதாவரிக்கு வேறு பேர் இருக்குது, விருத்த கங்கா, தட்சிண கங்கான்னு சொல்கிறாங்க. இதோட வடிகால் பரப்பளவு பார்த்திங்கன்னா 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாள் மட்டும்தான் ஆரஞ்சு சாப்பிட்டா கோதாவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதாவரியோட நீளத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் மட்டும்தான் ஆரஞ்சு சாப்பிட்டா கோதாவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, ஆந்திராவில் ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் இருக்கிற கௌதமி அப்புறம் வசிஸ்தா இது மாதிரி 2 கிளையாக பிரிஞ்சு கோதாவரி டெல்டாவை உருவாக்கி அதுக்கப்புறம் வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. ஆந்திராவில் ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் கௌதமி வசிஸ்தா அப்படிங்கிற 2 கிளை ஆறாக பிரிஞ்சிருது. ஓகேவா? அப்போது கோதாவரி ஆற்றோட கிளை ஆறுன்னு கேட்டால் கௌதமி வசிஸ்தா. இதோட துணை ஆறுகள் அப்படின்னா எந்தெந்த துணை ஆறுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தாலு, ஷாலாமி, வெயின்கங்கா, சபரி, கங்காவர்தா, வர்தா, மஞ்சிரா, பிந்துசாரா. ஓகேங்களா? இதில் நம்ம முக்கியமான நதிகளுக்கு மட்டும் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா, பூரணமான பெண் இந்திரா தாள் போட்டு சாமி கும்பிட்டுட்டு, மறுபடியும் சொல்கிறாங்க, பூரணமான பெண் இந்திரா தாள் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சபரிமலைக்கு வர்றதா சொன்ன மஞ்சு, பிந்து, பிரணிதாவை கூப்பிட போனால் கோதாவரி. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கு இன்னொரு ஷார்ட்கட்டு நம்ம படிக்கிற மாதிரி வரும். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான். பாருங்கள், சமந்தா ஒரு லூஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளுக்கான ஷார்ட்கட்டு. எஸ்ஏ அப்படின்னா சபர்மதி, எம்ஏ அப்படின்னா மாஹி, என்னன்னா நர்மதா, தானா தபதி. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், சபர்மதி, அப்புறம் பார்த்திங்கன்னா மாஹி, நர்மதா, தபதி. லூஸு அப்படின்னா லூனி ஆறு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இவ்வளோ தான் இருக்குது இந்தியாவில். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரில் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மேற்கு நோக்கி பாயும் ஆறில் இது 3வது பெரிய ஆறுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது இந்த கூற்றே தப்பு. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் போனீங்கன்னா எது உண்மைன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆப்ஷனே தப்பு, ஏன்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனும் தப்பு, ஏன்னா அது 2 இருக்குது. ஓகே, அப்போ சமந்தா ஒரு லூஸுங்கிற ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக எடுத்துருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா இது இப்போ பார்த்திங்கன்னா 1, 3 அப்படி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இப்போது தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறில் இது 3வது பெரிய ஆறு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிக நீளமான ஆறு, தீபகற்ப இந்தியாவிலேயே பாயக்கூடிய மிக நீளமான ஆறு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3வது பெரிய ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன கூற்று தப்பு அப்படின்னா, 2வது கூற்றும் தப்பு, 3வது கூற்றும் தப்பு. ஆன்சர் என்னென்னா 1 மட்டும்தான். அப்போ ஆன்சர் ஏ தான் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான பதில். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் பழைய தமிழ் பழைய வினா பழகு அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம அடுத்து ஒரு ஷார்ட்டோட சந்திப்போம். நன்றி.